Hi guys, hi நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். சென்னை JKS பைக் சர்வீஸ்ல பேசுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பல்சர் 180 கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இன்ஜின்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாலிஷோட போட்டுட்ருக்கோம். வண்டியோட அவுட்லுக் வீடியோ பார்க்கலாம், கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரும்போது வந்து ஒரு மோசமான ஒரு ஸ்க்ராப் கண்டிஷனில் வந்துச்சு. ஏன்னா வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து நிறைய ப்ராப்ளமாக இருந்துச்சு. வண்டி போரு ஹெட்டு இந்தமாரிலாம் நிறைய ஒர்க்கு ஃபால்ட்டாக இருந்துச்சு. நம்ம வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்து இப்போ பாலிஷ் போட்டுட்ருக்கோம். இந்த வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள், கஸ்டமர் ரிவ்யூ கேட்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்தமாரி வந்து பைக் ஃபுல்லாக பின் டு பின் ஸ்டோர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், மெக்கானிக் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட அடுத்தபடியாக ரெடி ஆகிட்டுருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸர் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு அண்ணா எப்ஜெட் கொடுத்துருக்காரு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு, அப்புறம் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரு, யூனிகான் இந்தமாரி நிறைய வண்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வண்டிலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. லேட்டாக வர ரீசன் மட்டும்தான், ஆனால் வண்டி எல்லாமே கொஞ்சம் தரமாக பக்காவாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வந்து அலாய் வீல்லாம் போட்டு செல்ஃப்லாம் டிஸ்க்லாம் மாட்டி கொடுத்து ஒரு பெரம்பலூருக்கு வண்டி அனுப்பிச்சோம். அந்த அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அங்கே வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு கூட அவ்வளோ ஹாப்பியாக வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. அந்த மாதிரி நிறைய வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் போகிறதுலாம் நிறைய கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணித்தரலாம், பக்காவாக ஒரு ஷோரூம் குவாலிட்டியாக தரலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்கோட டிபிஎஸ் முன்னாடி ஒரு ரெக்கை வச்சு வரும், அந்த மாடல் வண்டி இல்லை இது. நாங்கள் அந்த டேங்க்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி ஒர்க் பண்ணோம். வண்டி பக்காவாக வந்து எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி ஃபுல்லாக பாலிஷ் போட்டுட்ருக்கோம். பம்பர்லேருந்து மீட்ரு, லாக் செட்டு, சுவிட்சு எல்லாமே வந்து ஒரு புதுசாக வாங்கி ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். பிடிச்சிருக்கா? ஓகே பிரதர், ஃபைன் பிரதர். நல்லா நச்சுன்னு பண்ணிக்கிறீங்களே மொத்தத்தில். டயர் அதே டயர் தானே, பழைய டயர் தானா? அதே மாதிரி இந்த வார்த்தைகள் ஜாப்பர் டயர், புது டயர். நான் வந்து டயர்லாம் உங்களுக்கு சஸ்பென்சர் வந்து உங்களுக்கு அதை ஒரு இதுவா கொடுத்துருக்கேன். நம்ம டயர் வந்து எம்ஆர்எஃப்ல ஜாப்பர் டயர், பழைய டயர் வந்து மவுண்டோட மோசமா மழை இல்ல ப்ரோ, மெயின் அதான் நீங்க அப்பயே சொன்னீங்களா, எல்லாமே நான் பண்றேன், பட் டயர் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த டயரை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். நல்லா இருக்கு. ஓகே பிரதர், ஃபைன். எப்படி இருக்கு அவுட்லுக்லாம்? ஓகே இல்ல? எல்லாம் ஓகே பிரதர். வண்டி ஓட்டி பார்க்கலாம். மெயின் ஹேண்ட்ல கை பிடிங்க. உட்காரலாமா? எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நினைச்சதோட எதிர்பார்த்ததோட நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க. நல்லா வந்திருக்கீங்களா? இந்த வண்டியோட மாடல் என்ன? 2012 பிரதர். 2012. ஆமா ஆமா. ஓகே ஓகே. எப்படின்னா இருக்கு அவுட்லுக் நிதியா, இன்ஜின் எல்லாம் உங்களுக்கு எப்படி வண்டி பக்காவா இருக்குங்களா? நான் எதிர்பார்த்தத நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப பெட்டரா பண்ணிருக்கீங்க பிரதர். ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே 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 ஓகேண்ணா. ஆக்சுவலா இந்த வண்டி வந்து நீங்க உலக திருப்பி ரெடி பண்ற காரணம் என்னன்னா, இது ஆக்சுவலா பிரதர் என்கிட்ட ஆல்மோஸ்ட் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் 2 வண்டி என் கையில இருக்கு. பட் இருந்தாலும் இது சென்டிமெண்டா ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு போயிட்டு முன்பணம் கட்டி அந்த மாதிரி எடுத்ததுனால சோ இது வந்து சென்டிமெண்டான வண்டி. சோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வண்டி வந்ததுனால இதை நான் யூஸ் பண்ணாம விட்டேன். அதனால மெயின்டைன் ஆகாதனால நடுவுல 2-3 புயல் வந்ததுனால தண்ணி எல்லாம் போய் வண்டி எல்லாம் ஓவரால் கண்டமாயிடுச்சு. நம்ம கிட்ட வரும்போது என்ன ஸ்டேஜ்ல இருந்துச்சு வண்டி? அதான் சொல்றேன், ஸ்கிராப் இதுதான் வரும்போதே தம்பியை கூட்டு டூ பண்ணி தான் வண்டியை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா குடுத்தவங்க கிட்ட, பட் சொல்றதுக்கு ஒன்னும் வார்த்தை இல்ல. நல்லா இருக்கு மொத்தத்துல. ஓகே, சூப்பர். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? JKS பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல கண்டிப்பா பிரதர், இவரை நம்பி கண்டிப்பா கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வண்டி முத இவர் கையில தரும் போது பாத்தீங்கன்னா வெறும் வண்டி தான் கொடுத்தேன். முன்பணம் எதுனா கொடுக்கணுமான்னு கேட்டா இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வண்டியை வேலை செய்யறதா ஆரம்பிக்கிறேன். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் வேலையை நான் பாக்குறேன், எனக்கான வேலையை நான் பாக்குறேன், அதுக்கப்புறம் வந்து காசை பத்தி அப்புறமா பேசிக்கலாம், பத்தி காசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. மொத்தத்துல ஓகே ஓகே, நம்பி கொடுக்கலாம் அவரை நம்பி. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா வந்து இன்ஜின்லாம் ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருந்துச்சு. கனெக்டிங் ராடு கையெல்லாம் பெண்டாகி நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்ஜின்லாம் எம்ஆர்எஃப்ல ஜாப்பர் டயர் போட்டிருக்கோம். ரியர் சாக் அப்சர்ல இருந்து கம்ப்ளீட்டா போர் பிஷ்லாம் புதுசு போட்டு ஒயரிங் கிட்டு, டிஜிட்டல் மீட்ரு. ஆக்சுவலா வண்டியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடல் டேங்க் கிடையாது, ஓல்டு மாடல் டேங்க் இருந்துச்சு. இந்த டிபிஎஸ் மாடல் வந்து டேங்கே கிடையாது. அப்புறமா இவர் இந்த மாடல் டேங்க் வேணும் கேட்டதால இந்த டேங்க் வாங்கி பெயிண்ட் பண்ணிருக்கோம். டிஸ்க் கேலிபர்ல வந்து கோல்டு கலர் பண்ணிருக்கோம். கம்ப்ளீட்டா வண்டி வந்து ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி வண்டியை பக்காவா கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் JKS பைக்ஸ் நம்பி வண்டி தரலாம், நாட்கள் மட்டும் தான் முன்ன பின்ன வரும். வண்டி வந்து பல்சர் 180 மாடல் வந்து வண்டி வந்து
பக்காவா ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா வண்டி? ரொம்ப ஹாப்பி பிரதர், ரொம்ப ஹாப்பி. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப தேங்க் யூ பிரதர். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க எதுக்கு சொல்றீங்க? ஓகே ஓகே ஓகே. இந்த வண்டியோட பழைய ஸ்பேர் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பழைய ஸ்பேர்ஸ். போர் பிஸ்டன் வந்து அப்படியே புதுசு போட்டிருக்கோம். ரியரோட ஷாக் அப்சர், இது வண்டியில வர கிளச்சோட அசம்பிளி செட்டு. வண்டியில பாத்தீங்கன்னா இந்த ஒயரிங் கிட்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒயரிங் கிட்லாம் வந்து அப்படியே புதுசு போட்டிருக்கோம். கார்பரேட்டர் செட்டு அசம்பிளி மாத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து பழைய பிஸ்டன். இது இந்த உள்ள வர கிராங்க் ஷாஃப்ட் கையில ரொம்ப பெண்டா இருந்துச்சு. டிஸ்க் கேலிபர் புதுசு வாங்கி கோல்டு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இந்த ஸ்பேர் எல்லாம் மாத்தினாதான் வண்டி வந்து பாக்குறது நல்லா இருக்குமே. அப்படியே பெயிண்ட் அடிச்சு மாட்டிட்டா இந்த ஸ்பேர் எல்லாம் பழசு போட்டோம்னா வண்டி கண்டிப்பா நல்லா இருக்காது. கொஞ்ச நாளைக்கு லைஃப் வரணும்னா வண்டி பக்காவா பண்ணாதான். இந்த பம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் வண்டியில மாட்டவே முடியாது. ஒரே ஒரு பம்பர் தான் இருந்துச்சு வண்டியில. ஆமா கண்டிப்பா. பம்பர் எல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டியா நம்ம வந்து பக்காவா அதெல்லாம் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ஸ்பேர் எல்லாம் அண்ணனோட வண்டி தான். இந்த மாதிரி ஜேகேஎஸ் பைக்ஸ்ல யார் நம்பி வண்டி குத்தினாலும் பக்காவா ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி தரலாம். நம்பி வண்டி தரலாம். தேங்க்ஸ். கஸ்டமர் ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க, பழைய ஸ்பேர்லாம் பார்த்துருப்பீங்க. வண்டி பக்காவாக ஒரு பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணி ஒரு ஷோரூம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். இந்தமாரி ஒரு பைக் ரீஸ்டோர் பண்ணால் சென்னை சோளமேடில் இருக்க ஜேகேஎஸ் பைக்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. கொடுக்க போகிறவங்களுக்கும் மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். லேட் ஆகுது, பட் ஆனால் வண்டி தரமாக எல்லா வண்டியுமே பக்காவாக கிளியராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து வீடியோ போடுவோம் பாருங்கள். பைக் வந்து நீங்களே வாங்கி ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு அப்பாச்சி ஆல்ரெடி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒரு 3 ஸ்ப்ளெண்டர் சேல்ஸுக்கான வீடியோ போடுவோம் பாருங்கள். இந்த உங்களுக்கு சேல்ஸ் சம்மந்தப்பட்டது வண்டி வேணும் அப்படின்னா ஜேகேஎஸ் பைக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோ தொடர்ந்து போடுவோம். உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, ஒரு இன்ஜின் ஒர்க் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், இந்தமாரி ஒரு ஒர்க்குனா கூட நம்மளை கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் நீங்களே பைக் வாங்கி ரெடி பண்ணி தர சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக நாங்களும் வாங்கி ரெடி பண்ணி தரோம். நம்பிக்கையாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்.